வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிரான கவுண்டவுன் தொடக்கம். மோடி வந்தவுடன் தமிழ்நாட்டில் சூரியன் மறைந்து விட்டது. இபிஎஸ் தேர்தல் சீசன் வந்தால் அடிக்கடி பிரதமர் தமிழ்நாடு வருகிறார். ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் பிஜேபி கூட்டணி தோல்வியை தழுவும். விரைவில் தமிழ்நாடும் மத்திய அரசும் டபுள் என்ஜினில் பயணிக்கும். மோடி டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது. ஸ்டாலின் வார்த்தை போரில் முட்டிக்கொள்ளும் திமுகவும் அதிமுக பிஜேபியும். இந்த தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்று மதுராந்தகத்தில் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் பங்கு பெறக்கூடிய பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சிறப்புரையாற்றினார். அதில் கலந்து கொண்டு கூட்டணி தலைவர்களை அறிமுகம் செய்து வைத்து இன்று சிறப்புரையாற்றினார். குறிப்பாக ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த கூட்டணியில் முன்னரே வந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே போன்று புதிதாக இந்த கூட்டணியில் சமீபத்தில் இணைந்த அன்புமணி அவர்கள், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதே போன்று டிடிவி தினகரன் அவர்கள், மிக சமீபத்தில் இணைந்த டிடிவி தினகரன் அவர்கள் உட்பட ஏசி சண்முகம் அவர்கள் போன்ற பல தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றார்கள். இதில் உரையாற்றும் போது குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்பொழுது, பிரதமர் மோடி அவர்கள் இன்று தமிழகம் வந்த பிறகு சூரியனே மறைந்து விட்டது, இன்று ஒரு இதமான ஒரு சூழல், மேகமே நமக்கு பூக்களை தூவது போன்ற ஒரு சூழல் நிலவுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடும்போது, ஒரு குடும்பம் வாழ்வதற்காக 8 கோடி மக்கள் வாழ்வை சுரண்டுவது நியாயமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதே போன்று 210 இடங்களுக்கு மேல் இந்த என்டிஏ கூட்டணியானது வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவித்திருந்தார். அதே போன்று டிடிவி தினகரன் போன்றவர்கள் பலரும் உரையாற்றினார்கள். அதன் தொடர்ச்சியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். அதில் திமுக அரசை கடுமையாக அவர் விமர்சித்திருந்தார். அதாவது திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப தமிழக மக்கள் தயார், அதற்கான கவுண்டவுன் தற்பொழுது துவங்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமையும், குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை சிஎம்சி என்று அவர் ஒரு டேர்ம் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது கரப்ஷன், மாஃபியா, கிரைம், இந்த மூணுமே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிடும் விதமாக இந்த சிஎம்சியின் ஆட்சியாகத்தான் திமுகவின் ஆட்சி இருக்கிறது. அதே போன்று திருப்பரங்குன்றம் அந்த நிகழ்வையும் அவர் பதிவு செய்திருந்தார். அதில் தமிழக அரசு தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் எதிரி திமுக என்று கடுமையாக திமுகவை விமர்சித்திருந்தார். அதே போன்று தமிழகத்திற்கு என்டிஏ கூட்டணி அரசு வந்த பிறகு என்னென்ன செய்தது என்பதையும் ஒரு பட்டியலிட்டிருந்தார். குறிப்பாக 11 லட்சம் கோடி அளவிற்கான தொகையானது இத்தனை ஆண்டுகளில் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது UPI 1 UPI 2 விட 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறாக திமுக அரசை கடுமையாக விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கான என்னென்ன செய்தது என்டிஏ என்ற பட்டியலையும் அவர் வெளியிட்டிருந்தார். இவ்வாறாக இன்று தேசமே உற்று நோக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மதுராந்தகம் அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. பல்வேறு நிகழ்வுகள், இதை ஒட்டி பல்வேறு விவாதங்கள், குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறும்போது இந்த டபுள் இன்ஜின் குறித்தும் அவர் தெரிவித்திருந்தார். டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழகத்தில் அமையும் என்று. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற விஷயம் தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் ஓடாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே இதில் போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது, அதில் எல்லாம் வெற்றி பெறவில்லை. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் இந்த டபுள் இன்ஜின் தான் இருக்கிறது. அவற்றை எல்லாம் விட இந்த டபுள் இன்ஜின் இல்லாத மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் தான் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது ஒரு ஓடாத ஒரு இன்ஜின் என்று முதலமைச்சர் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்தார். இவ்வாறாக பிரதமர் அவர்களின் வருகை தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரங்கில் இணையும் மற்றொரு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். முதல்ல என்னுடைய தூத்துக்குடி செல்வம் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் சார், இன்னைக்கு பிரதமர் அவர்களுடைய வருகை, அதை ஒட்டி அவருடைய பேச்சு, மற்ற கூட்டணி தலைவர்களுடைய பேச்சு, ஒட்டுமொத்தமாக உங்களுடைய முதல் சுற்று கருத்து. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதை போலவே மூத்த நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கபரியல் அருள் கபரியல் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு,
தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலகமெங்கும் உற்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். இரண்டாவது, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து 3 முறை தொடர்ந்து இந்தியாவினுடைய பிரதமராக தொடர்ந்து அவர்கள் ஆட்சி அதிகாரம் நடத்தக்கூடிய ஒரு யோக்கியமான, அதாவது இன்னும் சொல்ல போனா ஊழல் கரை படியாத அல்லது ஊழல் நிழல் கூட படியாத ஒரு யோக்கியமான தலைவர் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் என்பதை நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மோடு, அதாவது பாரதிய ஜனதாவோடு முரண்படுகிறவர்கள் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். இரண்டாவது, இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் மதுராந்தகத்துல எல்லா கட்சிகளும் சேர்ந்த கூட்டமாக இருந்தாலும் கூட அதுல மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பேசிய அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல, தேர்தல் பிரச்சார கூட்டம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும், அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல மிகப்பெரிய அளவில் மக்கள் திரளாக கூடியிருக்காங்க. அந்த கூட்டம் என்ன பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது அல்லது மாற்றத்தை எதிர்பார்க்கிறது என்பதை அந்த மக்கள் திரள், அது மக்கள் வெள்ளம் எல்லோருக்கும் உணர்த்தி இருக்கிறது என்பதுதான் அதுல உண்மை, நிதர்சனமான உண்மை. ஒண்ணு. இரண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணியை, அதுல 1000 விமர்சனங்கள் இருந்தால் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவாக கட்டமைத்திருக்கிற மிகப்பெரிய சாமர்த்தியமான வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. இன்னும் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. இன்னும் கூட அதுல சில விஷயங்கள் செய்யணும். அதற்கான கால அவகாசமும் இருக்கு. அதுல நான் குறிப்பா என்ன பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு அணியில் கைகோர்த்திருப்பது என்பது அதிமுகவினுடைய சிதறிப்போன வாக்குகள் ஒன்றிணைவதற்கு பயன்படும். அதுல மாற்று கருத்து இல்லை, இருவேறு கருத்து இல்லை. நிறைய விமர்சனங்கள். இன்னொன்று கேட்டீங்கன்னா, ஒரு நேரத்தில் கடுமையாக விமர்சித்தவர்கள் எல்லாம் கூட ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதற்கு அண்ணா ஒரு உதாரணம். அண்ணாவே தந்தை பெரியாரும் அண்ணாவும், தந்தை பெரியார் அண்ணாவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதே போல அண்ணா பெரியாரை விமர்சித்திருக்கிறார். அதே போலவே அண்ணா ராஜாஜி விமர்சித்திருக்கிறார். ஒரேடிய கூட்டணியிலே ஒன்னா இருந்திருக்காங்க. அது போக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞருமே கூட ஒரு கட்டத்துல ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு கூட என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் என்று கலைஞர் சொல்லி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தியை கலைஞர் அளவிற்கு விமர்சனம் செய்த தலைவர்கள் யாரும் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது சார், நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுது. அரசியல் புரியுது. டிடிவி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இன்னைக்கு அவரே சொல்றாரு, நாங்க சமரசம் பண்ணிட்டோம், நாங்க வந்து ஒரு பங்காளிகள் போன்ற விஷயங்கள் சொல்லிட்டாரு. இது என்ன ஆகும்னா, அதிமுகவினுடைய கடந்த காலத்துல அதிமுகவினுடைய வாக்குகள் பல முறையில் சிதறி கிடந்தது. சரி சார், இப்போ பேசும்போது இல்லை, இப்போ நீ புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் என்டிஏ தலைமையிலான ஆட்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது மட்டும்தான் இது வந்து அதாவது அதிமுக முதலமைச்சராக வர முடியும் அப்படின்ற போன்ற விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த சின்ன ஒரு முரண்பாடு வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்றது தெரியுது, ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, நீங்க அதுல என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை ஏற்பது காங்கிரஸ். ஆனா தமிழ்நாட்டுல தலைமை ஏற்கிறது திமுகங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல இந்திய அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குவது, வழிநடத்துவது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் அது அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இயல்பாகவே தெரிஞ்ச விஷயம். நீங்க அதிமுக தலைமையிலே ஒரு ஆட்சி அமைகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பெரும்பான்மை பெறுகிற பொழுது அவரே முதலமைச்சர் ஆயிடுவார். முதலமைச்சர் ஆனாலும் கூட இன்னைக்கு இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஆயிட்டா கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான், பெரும்பான்மை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான். இருந்தாலும் ஒரு வார்த்தை முதலமைச்சரா வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவார்ன்ற ஒரு மென்ஷன் மோடி அவர்கள் பண்ணியிருந்தா அதுக்கு வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கும், இந்த கேள்விகள் இருந்திருக்காது. இல்ல, இம்ப்ளாய்டு மீனிங் தானே. நீங்க உங்களுக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும், திரு டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் கூட அதை ஒத்துக்கொண்டு பேசியிருக்காங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்க.
அது போல இன்னொரு விஷயமும் தேர்தலுக்கு பிறகு நீங்க போஸ்ட் போல் அலைன்ஸ், ப்ரீ போல் அலைன்ஸ், போஸ்ட் போல் அலைன்ஸ் 2 இருக்கு. இப்போ ப்ரீ போல் அலைன்ஸ் ஆயிருக்கு, அது ரங்கநாதனுக்கு தெரியும். ப்ரீ போல் அலைன்ஸ் ஆயிருக்கு. ஒருவேளை போஸ்ட் போல் அலைன்ஸ் எப்படி வருங்கிறத நம்ம ஜனநாயகத்துல எப்பவுமே, ஜனநாயகம் என்பது மக்களை சுற்றி மக்களை மையமாக வைத்திருக்கிறது. இல்ல அதாவது பெரும்பாலும் அமித்ஷா அவர்களும் சரி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த போஸ்ட் போல் அலையன்ஸ்ல தான் நிறைய இடத்துல ஆட்சி அமைச்சிருக்கீங்க. சோ அதனால அது மாதிரியான வாய்ப்புகளும் இங்க இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? இல்ல, அரசியல் சார் உங்களுக்கு எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். அது வந்து நாட் ஒன்லி இன் பாலிடிக்ஸ், மக்கள் வாழ்க்கையிலே கூட அடுத்த நொடிக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால தேர்தலில் மக்கள் வந்து பெரும்பான்மை தீர்ப்பு எப்படி வழங்குகிறார்களோ அதை பொறுத்து அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில். இப்ப நீங்க சொல்ல வர பருத்து என்னன்னா, இப்ப ஒருவேளை ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து எடப்பாடி அவர்களே முதலமைச்சரா வராம இருக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நீங்க மென்ஷன் பண்றீங்களா? அப்படி யோசிக்காதீங்க. நீங்க அதை விட நீங்களே ஒரு முடிச்சு போட்டு என் தங்கை நாகநந்தினிக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாதீங்க. அதாவது என்ன விஷயம்னு கேட்டா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். அதுதான் வந்து அதுக்கான பொருளை தவிர நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். ஆனா மக்கள் வந்து, நான் ஒரு விஷயத்துல ரொம்ப நான் உறுதியா நம்புறேன். என்னுடைய இவ்வளவு காலம் கடந்து வந்த பாதைகள், அரசியல் பயணத்துல தமிழ்நாடு ஒரு மாற்றத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. கண்டிப்பா சார். இந்த கேள்வியை வந்து நம்ம அவங்கள்ட்ட நாகநந்தினி மேம்கிட்ட வச்சிடலாம். நாகநந்தினி மேம், அதாவது தமிழ்நாடு மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறது பிரதமரும் சொல்லியிருக்காரு. நம்ம தூத்துக்குடி செல்வம்னா அந்த பாயிண்ட் தான் மென்ஷன் பண்றாரு. உங்களுடைய முதல் சுற்று கருத்து பதிவு பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசினதுல டிஎம்கே ஷாக் ஆச்சா இல்லையான்னு தெரியல. ஏடிஎம்கே தொண்டர்கள் இருந்து தலைவர் வரைக்கும் எல்லாரும் ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்கயா அந்த பேரையே சொல்லல தேடுறாங்க சார். என்ன பேருன்னு கேக்குறீங்களா? அதிமுகன்ற பேரே சொல்லல பிரதமர், இவங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கூடி சொல்லல. இப்ப வந்து செல்வண்ணன் பேசும்போது கூடி பாருங்க, இதுதான் சார் திராவிட ரத்தம் அப்படிங்கிறது. அது திமுக சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி. ஆனா தமிழ்நாடுன்னு வரும்போது அந்த திராவிடம்ன்ற அந்த சொல் இவர் சொல்றாருல்ல, செல்வமண்ணன் சொல்றாருல்ல, இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆட்சின்னு, அது நீங்க தானே சொல்றீங்க. பிரதமர் பேச்ச ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் அவர்களை வந்து குறிப்பிட்டு அவர் பிறந்தநாள் சமீபத்தில் கொண்டாடப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணிட்டு தான் பேச்சே, பொங்கலுக்கு அடுத்து எம்ஜிஆர் அவர்களை சொல்லிட்டு தான் பேச்சே துவங்குறாரு. சார், அவருக்கு தெரியாததா? அவர் வந்து விளம்பர கம்பெனி மாதிரி இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்ல இருந்தும் எல்லா மெடிக்கல் ஷாப்ல இருந்தும் அவர் போட்டோ இருக்கு. யாரு பேரை சொன்னா மக்கள் அப்படி திருப்பி பாப்பாங்கன்னு அவருக்கு தெரியாம இருக்கா? அதனால ஒரு நேம் ஷேக்குக்காக ஃபர்ஸ்ட் எம்ஜிஆரையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேரையும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் பேரை அவர் சொன்னாரா? அவர் சொன்னாரு பாருங்க, என்னன்னா தமிழ்நாடு பிஜேபி என்டிஏ கி சர்க்கார் அப்படின்னு சொன்னார். இங்க அதிமுக சர்க்கார்னு ஏன் சொல்லல? சொல்றது ரொம்ப பெருசா இருக்கா சார்? ஒரு நாலு வேர்டு தானே சார், அதை சொல்லிருக்கலாமே அவரு. இவர் சொல்றாரு வந்து நின்னு 210 தொகுதியிலயும் அதிமுக கூட்டணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்தவங்க அவர் மட்டும் இல்ல, அன்புமணி சொன்னாரா? அதை தாண்டி டிடிவி சொன்னாரா? கூட்டணி தலைவர்னு சொல்றாங்க. நாளைக்கு நீங்க தான் சிஎம்மா வருவீங்க, உங்க கீழே நாங்க வருவோம் அப்படிங்கறது யாராச்சும் ஒப்புக்கொண்டார்களா? அதை நம்ம பாக்கணுமா வேணாமா? அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இந்த ஊழல், அதான் சார் பேசும்போது, செல்வம் சார் பேசும்போது நான் ஒண்ணு கவனிச்சேன். இல்ல தமிழர் மீது ரொம்ப பாசம், அடடே தமிழர் மீது ரொம்ப அக்கறை. அப்புறம் ஏன் சார் இன்னும் கீழடியை நீங்க வந்து அந்த விஷயத்தையே வெளிக்கொண்டு வரவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலையறான் தமிழ்நாட்டுல. யாருங்க சொன்னா? நீங்க வறுமை கோடு சார், நீங்க டைரக்டா பேசுங்க. நாங்க என்ன யூபியா? நம்ம என்ன யூபில உட்கார்ந்து இருக்கோம் நினைக்கிறீங்களா? அண்ணே நம்ம பீகார்ல உட்கார்ந்து இருக்கோம் நினைக்கிறீங்களா? அண்ணே நம்ம உட்கார்ந்து இருக்கிறது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வறுமை ஒழிப்பு மாநிலத்துல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய டேட்டா சென்சஸ் எடுத்து பாருங்க, 3 லட்சம் ரூபாய் வருது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு உயர்த்தியது யாருன்னு பாக்கணும். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குமா? 10 லட்சம் கோடி ஒரே நிமிஷம். அப்படின்னு பார்த்தா என்டிஏ கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி, அதாவது உங்க மோடி கவர்மெண்ட் அமையறதுக்கு முன்னாடி 52 கோடி தான் இருந்துச்சு. அதாவது 52 லட்சம் கோடி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த இந்தியாவுடைய கடன். இன்னைக்கு 152 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கேன். அது எப்படி இந்த 12 வருஷத்துல என்ன நீங்க அப்படி கொடுத்துட்டீங்க? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நிதி கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களே சார். நான் ஒரு டேட்டா கேக்குறேன். ஜல் ஜீவனுக்கு இன்னும் பாக்கி 3122 கோடி.
அதே மாதிரி SSAக்கு இன்னும் 3548 கோடி பேலன்ஸ் இருக்கு. மெட்ரோ 2க்கு இன்னும் 9500 கோடி இருக்கு பேலன்ஸ். அதே மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடர் அப்படின்னு சொன்னா இன்னும் 37,000 கோடி பேலன்ஸ் இருக்கு. அது அவங்க தரேன்னு சொல்லவே இல்லையே மேடம். நீங்களே கேட்டுட்டு தரல அவங்க தரேன்னு சொல்லவே இல்லையே. 37,500 கோடி அவங்க தரேன்னு சொல்ல, நீங்களே ஒரு ஃபிகர் சொல்லிட்டு தரலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சிஸ்டத்துல இடம் இல்ல. நேஷனல் டிசாஸ்டருக்கு புரிஞ்சுதா? இப்ப சிஎம்சி எங்க கிட்ட இல்ல சார். இல்ல மேம், அந்த சிஸ்டமே காங்கிரஸ் கொண்டு வந்தது, அந்த சிஸ்டமே யூபிஏ கொண்டு வந்தது மேம். அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாமே சிஸ்டமே வந்து கொண்டு வந்தது யூபிஏ. யூபிஏ. இப்ப அப்போ என்டிஏ என்ன சார் கொண்டு வந்துச்சு? அதானியை எப்படி பெரிய லெவல்ல கொண்டு வருது? ஏன்னா கடைசியில இருந்த அதானி அவர்களை இன்னைக்கு 110வது இடத்துல இருந்த அதானி அவர்கள் இன்னைக்கு நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. அம்பானி குரூப்ஸ்னுடைய ப்ரொடக்ஷனை எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு கொண்டு வந்தாங்களா? இல்ல கிட்டத்தட்ட யூபிஏ கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு பிரைவேட் செக்டாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சரி மேம், இப்ப அது கூட இந்த கூட்டணியில இன்னைக்கு இந்த கூட்டணி வந்து இப்போ பாமக வந்ததுக்கு பிறகு அதே போன்று டிடிவி தினகரன் அவர்கள் தான் வந்து கடந்த முறை ஆட்சியில கொஞ்சம் ஓட்டுகள் அவரால் தான் கொஞ்சம் பிரிஞ்சது, இல்லைன்னா அப்பவே அதிமுக வின் பண்ணிருக்குன்ற பேச்சு பரவலா இருந்தது. இன்னைக்கு டிடிவி அவர்கள் உள்ள வந்துட்டாரு. இப்போ அந்த கூட்டணி பலம் பெறுவது திமுகக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்துதான்ற ஒரு கேள்வி இருக்கு சார். காலையிலே எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலக்குன்னு கலக்கிட்டாரு சார். மாணிக்கராஜன் இப்ப யார்கிட்ட இருக்கிறார்? அந்த அமமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு போயிருக்காங்கல்ல, 3 மாவட்ட செயலாளர் போய் செய்திருக்காங்கல்ல. இன்னைக்கு அமமுகவினுடைய கூடாரத்தையே நாங்க வந்து எடுத்துட்டோம், தன்வசப்படுத்திட்டோம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். 11 தொகுதி அமமுகக்கு ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கே நாங்கெல்லாம் விசில் போட ஆரம்பிச்சிட்டோம். விசில் யாருக்கோ கிடைச்சிட்டு போடும், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா விசில் போட போறது திராவிட முன்னேற்ற கழகமா தான் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னொன்னு பாமக அங்க வந்து இருந்தாங்கல்ல சார், அந்த தலைவர் அன்புமணி சார் அவரு தானே. ஆனா இப்ப பாருங்க, ஒருத்தர் பேசியிருக்காரு, பிரதமர் பதவிக்கு அவமரியாதை. அதாவது தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையில் உள்ள ஒரு சின்னத்தை பிரதமர் பங்கேற்கும் மேடையில் பயன்படுத்துவது சட்டத்துக்கு விரோதமானது மற்றும் தேர்தல் நடத்து விதிகளுக்கு எதிரானது அப்படிங்கறத யார் சொல்லியிருக்கா? அவங்களுடைய அப்பா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எப்படி சார்? அப்ப பிரதமருக்கு மட்டும் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, அவர் பாட்டுக்கு வருவாரு, அவர் பாட்டுக்கு பண்ணுவாரு, போவாரா? இல்ல, கொஞ்சம் யோசிக்கணும். நான் என்ன கேக்குறேன், இப்ப வரைக்கும் இப்போ சொல்றாங்கல்ல சார், ஒரு லைன் சொல்றாங்கல்ல, தமிழர் தான் ஆளணும், இது தமிழ்நாடு, தமிழருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். எதுக்கு சார் எங்களுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார்? இன்னைக்கு சிங்கிள் இன்ஜின்ல ஒட்டுமொத்த டபுள் இன்ஜினையும் சரி ட்ரிபிள் இன்ஜின் எதுவா இருந்தாலும் சரி அதெல்லாம் தட்டி காய போடுற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11. கண்டிப்பா ரெண்டு பேருக்கு கருத்து கேட்க வேண்டியிருக்கு. நம்ம அடுத்த சுற்றுல என்ன விரிவா பேசுவோம். மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காருல்ல, இல்ல சார் எனக்கு இதெல்லாம் சொல்லணும். இன்னைக்கு எந்த விதத்துல இன்னைக்கு திமுக பின்னாடி போயிருக்கு, அதை தாண்டி இன்னைக்கு முன்னாடி கேட்கிறாருல நம்மளுடைய முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, போய் கேட்டுட்டு வாங்க 100 நாள் வேலை திட்டம் என்னாச்சு, அதற்கான விஷயங்கள் என்ன வந்திருக்கு. இன்னைக்கு கூட சட்டப்பேரவையில நாங்க அதாவது பிரதமர் வந்த அன்னைக்கு நாங்க தில்லா இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அதற்கான எதிர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவையில நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொன்னா மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியது யாரு? மக்களுக்கான விஷயத்தை பேசக்கூடியவங்க யாரு? சரி, கண்டிப்பா பேசுவோம். ஆட்சி யாருடைய இது அப்படின்னு பாக்கணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம், இந்த ஒரே ஒரு விஷயம் சார், எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க ஒரு குடும்பம் ஒரு இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குடும்பம் சார். இது ஒண்ணும் அரசியல்ல வந்து அரசாங்க ரீதி, அதாவது ராஜராஜ சோழன் பரம்பரையா வரல, 8 கோடி மக்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்படிதான் நாங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இடி, இவிஎம், சிபிஐ, ஐடி வச்சு நாங்க வரோம். சரி, ஓகே மேம். ராமன் சார் நான் வர அடுத்த சுற்றுல பேசலாம். ராமன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மோடி அவர்கள் வருகை பற்றி. அதாவது திமுகவை சேர்ந்த நாகாநந்தினி அவர்கள் ஒரு நீண்ட நெடும் சொற்பொழிவு. அவர் வந்து அறிவாலயத்திலிருந்து பல தரப்பட்ட இதில் எடுத்து அதிலிருந்து அகப்பை வச்சு ஒரு இடத்த வந்து ஒரு தவியை வச்சு கோரிந்தாங்க. இதுதாங்க எங்கள் திமுகவுடைய அஜெண்டாவில் இதுவும் ஒன்றுன்னு வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததா வந்து இவ்வளோ பேசிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பிரதமர் இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு இன்றைக்கி மதுராந்தகத்தில் அவர் வந்திருக்கார். மதுராந்தகம் என்பது 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பழமையான ஒரு அந்த ஏரி காத்த ராமர் கோயில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 1798 வந்து மிகப்பெரிய வரலாறு மட்டுமல்ல, பிரிட்டிஷ் காலத்தில் வந்து லியோனஸ் பிளே என்ற கலெக்டருக்கு காட்சி கொடுத்த அந்த ராமர், சீதை, லட்சுமணர் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பிணைப்புகள் கொண்ட அந்த ஆலயத்தின் முன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் ஏன் வந்தார் தெரியுமா? ஐயா, திருவிளையாடலில் ஒரு வசனம் வரும், நாகேஷ் அங்கேருந்து புலவர் அவர், ஐயோ எனக்கு வேணும், என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும்போது சிவபெருமான் அங்கேருந்து வந்து கேட்பார், என்ன வேணும் எது என்னன்னு கேட்பார்.
கேட்கிட்டு இந்த மாதிரிலாம் அதனுடைய பிரச்சனைகளை அவர் சொல்லுவார். ஒன்று மனுஷங்கிட்ட நான் ஒன்றும் சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த திமுக ஊழல் மாஃபியாவான சிஎம்சி ஆட்சியில் ஊழல் மாஃபியான அந்த ஆட்சியில் தமிழ்நாட்டு 8 கோடி மக்களும் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறாங்க. இதனால் அந்த பக்தன் எப்படி சிவபெருமான்கிட்ட வேண்டினாரோ அதே போல் தமிழக மக்களின் கண்ணீர் குரல் டெல்லியில் கேட்டன. ஈசனான வடிவமாக வந்து பிரதமர் வந்தார். வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து யார் நீ ஒன்று அந்த புலவர் கேட்குறாரு. ஒருத்தர் சொற்சுவை பொருள் சுவை அனைத்தும் ஊட்டி சுந்தர தமிழே பாட்டிசைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான் என்னும் விவாதம். இந்த நேரத்தில் இன்னைக்கு பிரதமர் வருகை முன்னிட்டு இந்தியாவுடைய நிலைப்பாடு முக்கிய ஒரு அதாவது கவன ஈர்ப்புக்கான ஒரு நிலைப்பாடு காரணம் என்னென்றால் அதாவது நம்முடைய பாரத பிரதமர் தேசத்தின் விவேகானந்தராக இருக்கின்றார், தேசத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கின்றார், தேசத்தின் சத்ரபதி சிவாஜியா இருக்கின்றார், தேசத்தின் நேதாஜி இருக்கின்றார், தேசத்தின் வினோபாவா இருக்கின்றார். ஆனால் தமிழகத்தில் அவர் வாழும் காமராஜராக இருக்கின்றார். பெரும்பாலும் தேசத்துல இருக்கிறது இல்ல, தேசத்தோடு தேசத்தின் விவேகானந்தர், தமிழகத்தின் காமராஜர், தமிழகத்தின் வஉசி, சங்ககாலத்தின் தமிழ் புலவன், உலக நாடுகளில் தம்முடைய பறைச்சாட்டக்கூடிய ஒரு உத்தமசீலன் நாயன்மார்கள் ஒருவரானார் தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். நாயன்மார்கள் ஒருவர். அவருக்கு என்ன பாருங்க, இந்த செங்கோல் சென்னை டெல்லியில் உள்ள பாராளுமன்ற கோட்டையிலே 63 நாயன்மார்களுடைய செங்கோலை வைத்து அங்க ஆட்சி அமைச்சாங்க. அடுத்த வாட்டி 64 சப்பரம். ஆகவே தப்பு இல்லைங்க. செங்கோல் நீங்கள் சம்பந்தமே இல்லாம திராவிட சிந்தனை உள்ளவர்களையும் பேனா வைப்பெண் ஊழல்வாதிகளை அங்கு வைப்பெண் இங்கு வைப்பெண் சொல்லக்கூடியவர்கள் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய தர்மசீலன், உத்தமசீலன், உலக நாடுகள் எல்லாம் கவனித்திற்கு வரக்கூடிய உன்னத பிரதமர், நிரந்தர பிரதமர். அப்பேற்பட்ட பிரதமர் இன்று மதுராந்தகம் ராமபுரான் பாதம் பட்ட மிகப்பெரிய ஞானிகளும் யோகிகளும் காட்சி கொடுத்த அந்த இடத்தில் அவர் பேசுகின்றார். என்னவென்றால், ஊழல் மாஃபியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் காலம் வந்துவிட்டது. ஆகவே இந்த ஆட்சி அகற்ற வேண்டும். ஒரு குடும்பம் இப்ப நாகநந்தன் சொன்னாங்க, நாங்க மக்களுக்கான ஆட்சின்னு ஒண்ணுமே கிடையாது. ஒரு குடும்பம் வாழ்வதற்காக சேலம் சித்த வைத்தியசாலை மாதிரி அப்பா பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை இப்படி வம்சாவளியாக ஒரு குடும்பம் ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான் கிடைச்சதா? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மத்திய அரசு 11 லட்சம் கோடி கொடுத்துட்டது. திமுக ஆட்சிக்கு 11 லட்சம் கோடி எப்படி செலவு செய்தீங்கன்னு உங்களால் வெள்ளறிக்கை கொடுக்க முடியுமா? முடியாது சார். காரணம் என்றால் முழுக்க 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 ஊழலுக்காகவே ஒரு கட்டமைத்து வடிவமைத்து மக்களை ஏமாற்றி கொண்டு மக்களிடம் ஜாதி இனம் மொழி மதத்தாய் பிரித்து இதன் மூலம் குளிர் கண்டது திமுக ஆட்சி. அந்த திமுக ஆட்சிக்கு மணியடித்தார் சங்கே முழங்கு என்று மகாபாரதத்தில் கிருஷ்ணபரான் எப்படி அந்த மகாபாரதத்தில் சங்கை ஊதினாரோ அதே போல் திமுகவுக்கு இந்த ஆட்சி மணிக்கு சங்கு ஊதுகின்றார் பாரத பிரதமர். எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய முதல் சுற்று கருத்து பகலவன் சார். அதாவது அண்ணன் பேசும்போது சொல்லிட்டார், இந்த கூட்டணி வச்சுக்கினே பிரதமர் வந்து இந்த கூட்டணியை வச்சுக்கினே பிரதமர் வந்து பேசுனாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கே டவுட் வந்திருக்கு பொழுது, என்னப்பா ஒரு ஆளு கூட ஒரு சரியான ஒரு நபர்களாக இல்லாத ஆட்களை வைத்துக்கொண்டு நம்ம கூட்டணி அமைச்சிருமே அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து இருந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர பாட்டிசத்து தமிழில் என்னமோ சொன்னார் அண்ணன். அந்த சுந்தர பாட்டிலில் வந்து தமிழ் பேசக்கூடிய புலவர்கள் ஒருத்தர் கூட இல்லை. அங்கே புழுவு முட்டியா புலகுற திருக்குறள் சொன்னார் எடப்பாடி அவர்கள். என்ன திருக்குறள் சொன்னார்? முதல்ல எனக்கு உடனடியாக ஞாபகம் வரல, நீ டக்குனு இல்லை நான் பார்க்கல அது நான் தான் கேட்குறேன். இல்லை நான் கேட்டுருக்க மாட்டேன். சரி, அவர் ஏதோ குறள் சொல்லிட்டு எழுதி வந்திருக்கட்டும். இப்போ வந்து மோடி அவர்கள் எப்போ வந்தாலும் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்கு, எண்ணியர் திணியராக பெறின் அப்படின்ற ஒரு குறள் பின்னாடி சொன்னாரு. அதே மாதிரி முதல்ல வந்துட்டு ஒரு கண்டிப்பா நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு சரி ரைட்டு. அவரும் தமிழர் தானே, அவர் சொல்லட்டும், நம்மள அவர் குறை சொல்ல வரல. ஆனால் வந்து குறைபாடாக நீங்கள் இருக்கிறீங்கன்றது தான் எங்களுடைய வருத்தமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அது அண்ணன் சாரி முதல்ல வந்து சொன்னது வந்து என்னன்னா, இடத்தை பொறுத்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து நம்ம நடத்துறோம் அப்படின்றத குறிப்பிடும் விதமாக ஒரு குறளையும், பின்னாடி எண்ணியதை கரெக்டாக செஞ்சு முடிப்பார் மோடி அப்படின்றத குறிப்பிடும் விதமாக எண்ணியர் திணியராக பெறின் அப்படின்ற முடியக்கூடிய ஒரு குறளை சொன்னார். ஆனால் அவர் இன்னொரு சொல்லி மறந்துருக்க மாட்டார், மறந்துருப்பார். அதாவது புத்தம் வளர்ந்த தொடங்கிய இடம், அந்த இடம்லாம் புத்த துறவிகள் நடந்த இடம், புத்தம் தழுவிய இடம், புத்தம் இருந்த இடம், புத்தத்துக்கான இன்னும் அதுக்கான சாட்சியங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. அதனால் வந்து அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அவர் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டார்.
அதை நம்ம அதுக்குள்ளே நம்ம வேணாம், அது தேவையில்லை. அதிமுக கூட்டணி வந்து பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிலாம் கதை பாடின்னு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பாமக இருக்குது. பாமகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது சொல்லி நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அவங்க தனிப்பட்ட முறையிலேயே அவங்க கட்சிக்குள்ளே எவ்வளோ வந்து கூட்டணி குழப்பங்கள் இருக்குன்றது எனக்கு என்னுடைய சின்னத்தை தூக்கி போய் அங்கே எப்படி வைக்கலாம், மோடியே வந்து அவங்க டேடி கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா, அன்புமணி டேடி ஒன்று கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கட்சி கூட என்கிட்ட தான் கூட்டணி பேசணும், உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். நாங்கள் வந்து எந்த காலத்தில் எப்பயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி தவிழ்ந்து வந்து எங்களிடம் வந்து எப்படி பண்ணார் போனார் வந்தாருன்னு சொல்லிட்டு டிடிவி பேசிட்டு இன்னைக்கு வந்து நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கூட்டணி கட்சியில் இப்போ காங்கிரஸ்குள்ளேயும் தான் பிரச்சனை இருக்கு. வந்து ஒருத்தர் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையில் ஒரு சிலரும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லையுமே பலருமே வந்து இந்த குரல் எழுப்பிட்டே இருக்காங்க. நீங்க சொல்ற காங்கிரஸ் வேற, திமுக வேற. டிடிவி தினகரன் அண்ணா திமுக, அவர் அமமுக சார். இல்ல இன்னைக்கு அமமுக. அவர் என்ன சொல்றாரு, என் கட்சியே எங்களுது தாங்க, எங்களால வந்து தானே மண்டிட்டு வந்து வாங்கினாரு, இன்னைக்கு எங்களை வந்து அவர் அப்படி பேசிக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு சொல்லி அவர் தான் பேசிருக்காரு. நாம யாரும் பேசிருக்காரு இல்லன்னு பிணக்குகள் இருந்து தீர்த்துக்கிட்டோம். அதுதான் பேசியிருக்காரு. ஆட்சியில பங்கு அதிகாரத்தின் பங்குன்றது விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கூட செய்தியாளர்கள் எங்க தலைவர் வந்து விமான நிலையத்தை சந்திக்கும் போது அந்த கேள்வி எழுப்பினார், பத்திரிகை கேட்டாங்க. ஆனா எங்க கொள்கையில ஒன்று, ஆனால் அதுக்கு கனியும் காலம் இதுவாக இல்லை, அது வருகிற நேரத்தில் கண்டிப்பாக வரும். இப்போ நீங்க பேச பாருங்க, கேள்வி எழுப்புறீங்கல்ல, அது வர்றதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த முழக்கம் எங்களுடைய கோரிக்கை. அது 35 ஆண்டுகள் இப்போ வந்து 35வது ஆண்டுல பேசப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர் செய்திகள் கேள்வி எழுப்புகிற நிலைக்கு வந்திருக்கிறது. அது அவர்களுக்கு செவிகளுக்கும் போய் கொண்டிருக்கிறது. இப்போ நாளை வருகின்ற அரசியல் மாற்றத்தில் நிச்சயமாக கூட்டணி ஆட்சி மலரும் என்பது விடுதலை சிறுத்தை நம்பிக்கை. அது கண்டிப்பா வரும், அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ முன்னாடியே வந்து குறிப்பாக அரசியல் நோக்கர்கள் மத்தியில் திமுக கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனா இன்னைக்கு சில கூட்டணிகள் அதிமுக பக்கம் வந்தோடனே அதிமுக தரப்பு குறிப்பாக இந்த என்டிஏ கூட்டணி கொஞ்சம் பலம் அடைந்தது போன்ற ஒரு தோற்றம் இருக்குன்றதும் சில அரசியல் நோக்கர்கள். நீங்க வந்து ஆள் எண்ணிக்கையிலே நீங்க வந்து கூட்டணி வந்து பெருசா இருக்குன்ற மாதிரி தெரியலாம். ஆனா ஓட்டு எண்ணிக்கையிலேயோ கொள்கை அடிப்படையிலோ மக்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? யார் வேண்டாலும் கட்சி வச்சுக்கலாம். அந்த கொள்கை கோட்பாடு என்ன, மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல வந்தீங்க, யாரு ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கலாம் சார். மக்களுக்கு கருத்து சொன்னது யார் சார்? இப்போ வந்து குறிப்பா எத்தனையோ அரசியல் தலைவருக்கு மத்தியில அண்ணா இன்னைக்கும் பேசப்படுறார். அண்ணாவுடைய தத்துவங்களும் அவருடைய கொள்கை கோட்பாடுகளும் இன்னைக்கும் முன்னிறுத்தி பேசப்படுறது. கோடிட்டு காட்டுற இடத்துல அண்ணாவின் கொள்கைகள் இருக்கு. அவர் சமகாலத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர் இருந்திருப்பாங்க, அவங்களாம் பேசலையே. இல்லை, இப்போ பீகார் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது போன முறையில் எதிரணியில் நின்னவங்க குறிப்பாக டிடிவி தினகரன் போன்றவர்கள் அவங்க அங்கே சிராக் பாஸ்வானை எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி சில பேரை இங்கே கொண்டு வராங்க. இன்னுமே நிறைய பேர் வந்து உள்ள வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ரெண்டாவது வரலாறுமே நமக்கு அதிமுக திமுக அப்படி பார்த்தாலும் திமுக இந்த முறை வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது வந்து பாஜக வந்து குதிரை பேரை பேசுவதே வல்லவர்கள் கூடவே வைத்துக் கொண்டு அவர்களையே பிளவு ஏற்படுத்தி ஆட்சி கைமாற்றக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துதானே இருக்கோம். இப்ப அதிமுகவையும் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமியே நம்ப முடியாது. இன்னைக்கு அவரே பேசிட்டு போயிட்டாரு. மோடி இன்னைக்கு பேசிட்டாரு, அவரை வச்சுக்கிட்டே பேசிட்டாரு. அதிமுக தலைமையில கூட்டணி நான் பேசிட்டாரு, எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி பேச. அதை மறுத்து எனக்கு முன்னாடி அன்பு சகோதரி சொன்னதை போல அந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிற நம்மளுடைய அன்புமணி அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ மற்ற கூட்டணி கட்சி சார்ந்தவர்களோ ஏன் எடப்பாடி பழனிசாமியோ மறுத்து பேசல. நயினா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டு பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்லப்பா, அதுக்கு முன்னாடி வந்து கேபி முனிசாமி கூட பேசினாரு. எங்கள் தலைமையிலே வந்து கூட்டணி வைத்திருப்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சின்னு பேசியிருக்கலாமே. யாருமே பேசலையே, அந்த மாதிரி பேசலையே. நாங்க சொல்றது என்ன சொன்னா, நாங்க என்ன எதிர்பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன, நீங்கள் தயவு செய்து உங்கள் கட்சி பெரிய பலம் வாய்ந்த கட்சி, உங்களுடைய அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நான் ஒரு தவறு செய்து விட்டேன், பாஜகவோட கூட்டணி வச்சு நான் தவறு செய்து விட்டேன், நான் தான் அவர்களை தோற்கடித்தேன், இனி வரும் காலங்களில் அந்த தப்பை யாரும் செய்து விடவே கூடாது, அதிமுக இருக்கிற கால வரையில் எப்போதும் பாஜகவோட கூட்டணியே இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய மோசமான வந்து குறிப்பிட முடியாது சார். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கண்டிப்பாக வந்து கூடா நட்பு கேடாய் முடியும்னு கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு. இப்போ இன்னைக்கு மறுபடியும் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. இது அரசியல் நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். தேர்தல் அப்படின்றது தேர்தலை பொறுத்த கூட்டணிகள் மாறத்தான் செய்யும். நீங்க சொன்னதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை, அப்படி சொன்னது உண்மை. ஆனால் பாஜகவோட கூட கலைஞர் வந்து கூட்டணி வச்சிருக்கிறார், வாஜ்பாய் காலத்தில் கூட்டணி வச்சிருக்கிறார். ஆனா அன்னைக்கு இருந்த காலத்துல அவர் சொன்ன அஜெண்டாவை பாஜக ஏற்றுக்கொண்டது, அதெல்லாம் தளர்த்தப்பட்டது.
பாபர் மசூதி இடிக்கிறதுலாம் வந்து பொதுவா வந்து நழுவப்பட்டது. சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து ஓகே நம்ம அதாவது ஆனா வாஜ்பாய் அவர்கள் வைத்து நியாயப்படுத்தப்படுகிறது. வாஜ்பாய்க்கு மட்டும் என்ன அஜெண்டா, அவர் இந்துத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணலையா, இல்ல அவருடைய அஜெண்டா என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. கண்டிப்பா நம்ம பேசுவோம் சார். நான் இது பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். சொல்லுங்க பகலவன் சார். அதாவது அண்ணன் செல்வன் சொன்னாங்க, எளிமை குடும்பத்தில் பிறந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு தூய்மையான ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உள்ளபடியே வந்து அவர் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து ரொம்ப கடினமான உழைப்பை கொடுத்து இந்த அளவுக்கு வந்துக்கிறதுல வந்து நமக்கு எந்த இடத்துல மாற்றுக்கருத்தே இல்லை. நம்ம அதை நம்ம வாழ்த்து சொல்ல கூட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாஜகவின் ஆட்சி அடியெடுத்து வைத்தாலே மனிதனுக்குள்ளே மனிதன் வந்து பகைமைக்குள்ளாகின்ற நிலையை உருவாக்குகின்ற நிலை இருக்கிறது. அது மத வெறியை தாக்குதலை ஏற்படுத்துகின்ற நிலை வந்து அந்த ஆட்சி அச்சம் கொள்ள வைக்கிறது. நீங்க வந்து காங்கிரஸ் காலத்துல நீங்க ஆட்சியில வந்து இருக்கலாம் விலை வாசி உயர்வுகள் இது மாதிரி வந்து பொருளாதார பின்தங்கி இருக்குது. நீங்க அப்படி சொன்னா அதில் கொஞ்சம் சில இடங்கள்ல குறைபாடுகள் இருக்கலாம், அதை மாற்றுக்கிறதுல. ஆனால் மத சார்ந்த குருக்களோ மற்றவங்களோ யாருமே அச்சம் கொண்டது கிடையாது. ஆனால் பாஜக ஆட்சி வந்தாலே அச்சம் தானாகவே வருது. அந்த அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைப்பாடு வந்து முன்னிறுத்தி செயல்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எந்த இடத்துல போனாலும் மதத்தை மட்டுமே முன்னிறுத்துகிறார்கள், மனிதர்களை பின்தங்க வைக்கிறாங்க. இப்போ இதில் தான் நம்மளுக்கு முரண்பாடு வருது. அப்போ இப்போ நம்ம என்ன சொல்றோம், நீங்க மத சாயம் இல்லாமல் சரி மதத்துக்காக இனத்துக்காக சொல்லுங்க. சரி என்னன்னு சொல்லுங்க, நானும் அதுக்கு பதில் சொல்றேன். சரி நீங்க என்னன்னு சொல்லுங்க. நான் இப்ப எதுக்கு கட்சி இல்ல 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 விடுதலை திமுக எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், திமுக எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். விடுதலை பத்தி சொல்லுங்க, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ள போனா நீங்க இல்ல 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 நம்ம வெளிப்படையா பேசலாம், தப்பு கிடையாது. நாம வந்து அதை தான் நம்ம பேச வரோம். விடுதலை சிறுத்தைகளை நாங்க வந்து எதுக்கு தொடங்கணும்னா எளிய மக்களை விழிப்புணர்வு கொண்டு வரது. இவங்க அரசியல் என்ன சொல்றதா, இவங்க கீழ் மட்டத்திலே கடக்கணும், இவங்க வந்து கீழ் மட்டத்திலே இருக்கணும், இவங்க வந்து கருகுலத்துக்குள்ளே வரக்கூடாது என்ற கட்சிக்கு சொந்தக்காரர்கள் கருகுலத்துக்குள்ளே செல்ல வேண்டும். இதெல்லாம் இருக்குங்க. ஏங்க இப்ப கூட உங்க கண்ணெதிரே நடந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் தடுத்து நிறுத்தி காவல்துறை போய் 144 போட்டு உள்ள போறதுக்கு அனுமதி பெற்று நீதிமன்றம் போய் படிக்கட்டு ஏறி இவ்வளவு சம்பவம் செய்தப்போ பாஜக காரர்கள் இந்துக்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட அந்த இந்துக்களை என்ன உள்ள விட மாட்டோம் கேட்கவே வரல. அப்ப உங்களை நிலைப்பாட உள்ளூர் விவகாரம், உள்ளூர் விவகாரம் வெளியூர் விவகாரம், இதுல உள்ளூர் விவகாரம், உள்ளூர் விவகாரம் வேற, வெளியூர் விவகாரம் வேற. இங்க இதுதான் இங்க முரண்பாடு. அவரே ஒப்புக்கொண்டாரு. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சீர்திருத்த வந்து செய்ததுக்கு வந்து பகுத்தறிவை சொல்லக்கூடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். எந்த இடத்துல மனித பிளவையோ விடுதலை சிறுத்தை எந்த இடத்துலையும் இதுவரைக்கும் எங்க தலைவர் 35 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல ஒரு இடத்துல கூட இல்லை சார். இப்போ இந்துக்களுக்கு ஆதரவா ஒரு கட்சி பேசும்போது அது மதவாத கட்சின்றீங்க. இதே மற்ற மதங்களை பத்தி பேசும்போது அது வந்து ஒரு இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவா ஒரு நிமிஷம் சின்ன உதாரணம் சொல்லுங்க. உதாரணம் வேணாம் எனக்கு. இல்ல ஹமாஸ் இருக்கு, ஹமாஸ் உதாரணமே தப்பு. முதல்ல சரி சொல்லுங்க. நான் இந்து மதம், நான் இஸ்லாம் மதமா? சரி நான் கிடையாது. இஸ்லாம் மதத்துல என்ன பிழை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற கிறிஸ்தவத்துல நான் கிறிஸ்தவர் கிடையாது. கிறிஸ்தவ மதத்துல என்ன நடக்குது சார்? நான் அப்படி சொல்ல அந்த மாதிரி சொல்ல வரல. பொதுவா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹமாஸ் பத்தி ஆதரவாகவும் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல தாக்குதலுக்கு எதிராக நம்ம வந்து கூட்டம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ஆனா இப்போ பங்களாதேஷ்ல வந்து இந்துக்கள் தாக்கப்படும் போது அதுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டுல யாருமே போராட்டம் நடத்தல. சோ அப்படிங்கும்போது இந்து மதம்னா ஒரு பார்வையும் மற்ற மதங்கள்லாம் வேற பார்வை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அண்ணாமலை அவர்களே ஒருத்து குறைத்து மதிப்பிட்டு பேசினார், தமிழ் சொல்லி அவர் பேசினார். அண்ணாமலை சொன்னதுக்கே நாங்க எதிர்த்தோம். எதுக்கு பேசணுமே, கண்டனம் தெரிவிச்சுமே. நான் கூட ட்வீட் பண்ணுறேன், நான் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேனே. அப்படி கிடையாது. யாரை எங்க எது பேசினாலும் இந்த இந்துக்கள் நம்ம வெளிநாடுக்கு போனா கூட அங்க இந்தியாவில இருந்து வந்துக்கிறேன் கேட்பாங்க. நீ இந்த மதத்துல இருந்து வந்துக்கிறியா, அந்த மதத்துல இருந்து வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இந்தியாவில் எங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. அந்த நிலைப்பாடு தான். நீங்க எந்த இடத்துல போனாலும் விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமியர்களுக்கு சொல்றாங்க, கிறிஸ்தவருக்கு சொல்றாங்க. கிறிஸ்தவ மதம் ஏன் மதம் கிடையாதுங்க. இது இந்து மதம் ஏன் மதம். என் மதத்துல இருக்கிற பிழையை நான் சொல்றேன். நீங்க இன்னொரு வீட்டுல இருக்கிற கதையை சொல்றீங்க. இன்னொரு வீட்டுல இருக்கிற அவங்கள கேளுங்க. அதை அதாவது அங்க இருக்கிற கொடுமையை, அங்க இருக்கிற சிறுமையை அப்படி அவங்க சிறுமைப்படுத்துறாங்க, இஸ்லாம கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அங்கதான் கேட்கணும். நான் இந்து மதத்துல கொடுமைப்படுறேன், என் மதத்துல கொடுமைப்படுறேன். நான் இஸ்லாமிய நான் கொடுமைப்படல, என் மதத்தால் நான் கொடுமைப்படுறேன். என் மதத்துல இருக்கிற கொடுமைகளை தகர்த்தேறின்னு தான் நான் கேட்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் நான் சொல்லுவேன். அடுத்த சுற்றுல என்ன விரிவா பேசுவோம். தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது
இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குற்றச்சாட்டு குறிப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் எடுபடாது, இது பெரியார் மண், இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த மதத்தை கொண்டு புகுத்த முடியாது, மதத்தால் பிரிவினை ஏற்படுத்த முடியாது, அதனால் பாஜக கால் ஊன்ற முடியாதுன்ற வாதம் தொடர்ந்து இருக்குது. அதை பிரேக் பண்ணி எப்படி இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம்? அதாவது நான் இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் காலம் இருக்கிறது. ஏன்னா இன்னும் கூட்டணிகள் முழுமையானது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சில கட்சிகள் என்டிஏ கூட்டணிக்கு வரலாம், யுபிஏ கூட்டணிக்கு, ஏதாவது இந்தியா கூட்டணிக்குள்ள போகலாம், வெளியே வரலாம், அதுல இருக்கு. நான் குறிப்பா என்ன சொல்றேன்னு கேட்டா, என்னுடைய அருமை தம்பி பகலவன் அவர்கள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த தலைவர், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல அவர் இன்றைக்கு ஒரு பிடிக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காரு, வேற வழி இல்லாம இருக்காரு. ரொம்ப ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிகுந்த அதாவது அத்துமீறு, அதிகாரத்தை கைப்பற்றி அத்துமீறு என்றெல்லாம் சொல்லுவாரு பாருங்க, அவங்களுடைய வசனம். அதெல்லாம் இப்போ அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சாருன்னா அவங்க கட்சி படவுபட்டு போயிடும். ஏன்னா சிந்தனை செல்வனுக்கு அவர் பெரியார் விருது ஏதோ ஒரு விருது கொடுத்திருக்காங்க, அம்பேத்கர், அதான் அந்த விருது கொடுத்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிடுங்க. அதெல்லாம் திமுக நீங்க ரொம்ப சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. ஆனா திமுக மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்துகிறது. உங்களுக்கு 6 சீட்டுக்கு மேல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எவ்வளவு சீட் வாங்குறீங்கன்னு பாருங்க சார் என்டிஏ கூட்டணியில. அதுக்கு மேல அப்ப நீங்க என்ன கட்டுப்பாட்டுல சார் இவ்வளவு பேர் இணைச்சிருக்கீங்க? ஒண்ணுமே தெரியாது. அதாவது அவர் பேரையே உச்சரிக்க மாட்டேன்னு சொன்ன டிடிவி அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பங்காளி சண்டைன்னு சொல்ல வச்சிருக்கீங்களே, அப்ப நீங்க என்ன பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி இருக்கீங்க? நீங்க சொல்லிருங்க சார். தங்கச்சி ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் சீபா ஆதித்தனாரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் பயன்படுத்தி தான் முதலமைச்சரா வந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்து தெரியுமா? எம்ஜிஆரையே கட்சி விட்டு நீக்கினாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், டெல்லிக்கு திரு மு.க. அழகிரி அவர்களும், திருமதி கனிமொழி அவர்களும், தயாநிதி மாறன் அவர்களும் இப்படி எல்லாம் அனுப்பினாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு மு.க. அழகிரிக்கு மு.க. ஸ்டாலினுக்கு பிளவு வந்துச்சு, அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே பிளவு வந்துச்சு. அதனால நீங்க அரசியல்ல எனக்கமும் இன்னைக்கு சரிபடப்பட்டுதான் இன்னைக்கு ஆட்சி சரியா போயிட்டு இருக்கு. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? உங்களை மாதிரி என்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்கணுமா? ஒரு விஷயம் கேளுங்களா, அதாவது நீங்க எப்படி சொல்றீங்க? அப்பனா உங்களோட எந்த வாரிசு இல்லைன்னு சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தா நீங்க பாமக செய்திருக்க கூடாது, நீங்க பாமக உள்ளே கொண்டு வந்திருக்க கூடாது. எப்படி கொண்டு வந்தீங்க? அப்ப நீங்க மட்டும் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் சொல்லும் போது இங்க ஜி.கே. வாசன் அவர்கள் எப்படி உள்ள வந்தாங்க? அவங்களை ஏத்துக்க மாட்டேன்னு நீங்க சொல்லிருக்கணுமே. ஒண்ணே கேளுங்களா, அவசரப்படாதீங்க. அதாவது நான் ஒரே ஒரு குறிப்பா ஒண்ணு சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க மேல இன்னும் குறிப்பிட்ட வழக்குல ஊழல் வழக்கு அவங்க மேல பதியப்பட்டிருக்கு. அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் மேல ஊழல் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு. அஜித் பவார் இருக்காருல்ல, அஜித் பவார் இருக்காருல்ல, அவர் என்ன ரொம்ப சுத்தமானவரா? அவர் கேளுங்கம்மா, அவர் எந்த கட்சிமா? அது நேரம் இல்லம்மா. அந்த கட்சி இன்னைக்கு யாரு ஆதரவு தெரிவிச்சிருக்கா? சொல்லுங்க சார். சொல்றதே அவங்க அனுமதிக்க மாட்டேங்க. 2009 இனப்படுகொலை நடத்தி தமிழர்களை 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியை நீங்க ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதோட கேள்வி என்னமா இருக்கு? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எப்படி சார் அப்படியே மடை மாற்றி கொண்டு வந்துட்டு அப்ப இன்னைக்கு ஊழலே இல்லன்னு சொன்னீங்களே சார். எலக்ட்ரல் பாண்ட் ஊழல் செய்யறது யார் சார்? எலக்ட்ரல் பாண்ட் ஊழல் செய்யறது யார்? நானும் கேக்குறேன் சார். 2Gல எங்க ப்ரூஃப் பண்ணீங்களா? ப்ரூஃப் பண்ணீங்களா? 2G இல்லவே இல்ல தட்டி உடைச்சிட்டு வந்தவர் தான் எம்பிஆர் ராசா அவர்கள். இது சொல்ல விடுதலை வெளிய வந்து உட்கார்ந்திருக்கோம். உங்க மாதிரி ஒரு வாஷிங் மிஷின்ல போய் உள்ள எடுத்து வர மாதிரி வர்றது இல்லையே. என்ன சார் பேசுறீங்க? சரியா சொல்லுங்க. இப்ப PM கேப்டன்ஸ் இருக்குல, PM கேப்டன்ஸ் என்னாச்சு? எத்தனை ஊழல் CAG ரிப்போர்ட் கொடுத்திருக்கல சார் உங்க மேல? CAG ரிப்போர்ட் கொடுத்திருக்கல. கிட்டத்தட்ட 7 கோடி லட்சம் ஊழல் சொல்லிருக்கல. அதுக்கு என்ன சார் பதிலே? நீங்க ஒண்ணு கேளுங்க. ஒரு செந்தில் பாலாஜிங்கிறவர் ஒரு அமைச்சராக ஊழல் வழக்கில் சிறையில் இருந்த ஒரு அமைச்சர், சிறையில் இருந்த வரலாறு தமிழ்நாட்டு அரசியல்ல கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் சார், அப்ப பொறுமையா கேளுங்க சார். ட்ரை பண்ணீங்க. அப்ப அதுக்கு தானே சார் ட்ரை பண்ணீங்க. எப்படியாச்சும் இருங்க சார். பயம் இல்ல சார். வர நந்தினி மேம் வர முடிக்கட்டும். நாங்க நந்தினி அடுத்து உங்ககிட்ட வரேன். அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஊழல் என்கிற இந்த புற்றுநோய் அகற்றப்படணும்.
இத மக்கள், நான் இது பட்டு இல்ல, எல்லாருமே இப்ப என்ன எதிர்பார்க்காங்கன்னா, எதை எடுத்தாலும் ஊழல். சும்மா நீங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு நடத்த முடியாது. இனியும் ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தல்ல தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் என்கிற, இன்னும் சொல்ல போனீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவனுடைய தொடக்க காலம் ஒரு போர்க்களம் போராளி. ஆனால் அவர் ஊழல் வழக்கில் குடும்பத்தை, அவர் மனைவி, மூத்த மக, இரண்டாவது மகா, இப்படி எல்லாரும் அந்த அரசியல் ஆதிக்கத்தை, அந்த பீகார் அரசியலில் தலையிட்டு ஆதிக்கம் செலுத்திய காரணத்தினாலதான் இப்ப லல்லு பிரசாத் யாதவுடைய அந்த குடும்பத்தை அதிகாரத்தில் இருந்து தொடச்சு எறிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், கலைஞர் ஒரே கலைஞர், திரு மு.க. ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு இன்பநிதி ஸ்டாலின், இது என்னமா அரசியல்? சரி, ஓகே சார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. நாகநந்தினி அவங்கள்ட்ட பதில் வாங்கிடலாம். கதிரானந்த், பொன்முடி, அவர் மகன் கௌத சிகாமணி, ஏவா வேலு, அவர் மகன் கம்பன், என்னம்மா கொடுமை. சரி சரி சரி, ஓகே ஓகே செல்வம் சார், நான் வரேன். நந்தினி மேம், நாகநந்தினி, உங்களுக்கு ஒரு காலமும் எம்பி எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏற்கனவே எம்பியா இருக்கிறவங்க, எம்எல்ஏ இருக்கிறவங்க மகா யாரா இருந்தாங்கன்னா, நான் கேட்டேங்க உங்ககிட்ட, எனக்காக வாதாடக்கூடிய தூத்துக்குடி செல்வம் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தலைமையில கேக்குறேன் சார். இல்ல சார், எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லணும். ஊழல்னா உங்களுக்கு ஆகாது இல்லையா சார்? ஊழலை நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. அப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியினுடைய தலைவரா இருந்த ஒருத்தர், சரிங்களா, கட்சியினுடைய, அதாவது அவங்க கார்ல இருக்கக்கூடிய தேசிய கொடியை அகற்றிட்டு, அது எப்படி சொன்னாங்க நீதிபதி அவர்கள், இவங்க செய்த ஊழல் அப்படிங்கிறது ஏழை மக்களினுடைய மூளையில இருக்கக்கூடிய ரத்தத்தை உரியக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு முதல்வரா இருக்கும் போதே சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்ப அந்த கட்சியோட தான் நீங்க ஊழல் அந்த ஊழல் கட்சியோட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அத ஒத்துக்கோங்க. எதுக்கு நீங்க அப்படி பண்றீங்க சார்? அப்புறம் நான் இன்னொன்னு கேக்குறேன், இருங்க சார், எப்படி இருக்கிறதோ சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அதுல காங்கிரஸ் திமுகவோட இருக்கிறதுனா என்ன சார், உங்க கட்சி விடவா, பிஜேபி விடவா? பிஜேபி சரி செல்வம் சார் வர, அவங்க முடிக்கட்டும் சார். செல்வம் சார் அவர் முடிக்கட்டும். இருங்க சார். அதானி அவர்களை அமெரிக்காக்காரன் சொல்றான் குற்றவாளி. மேம், அந்த ஹிண்டன்பர்க்கே இப்ப இருக்காரு இல்லையான்னு தெரியல மேம். மேம், இப்ப அந்த ஹிண்டன்பர்க் கம்பெனியே இருக்கான்னு தெரியல. நீங்க வந்து வெளிநாட்டு இதை வச்சு நம்ம நாட்டை வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. முதலமைச்சருடைய மருமகன் மரியாதைக்குரிய திரு பாருங்க சார், நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஒரே நிமிஷம். இல்ல அதாவது மேம், ஒரே நிமிஷம். குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்றது வந்து குறிப்பா எல்லா கட்சியிலயும் எல்லா துறையிலையுமே வந்து அப்பா பையன் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மேம். ஆனா இது வந்து என்னன்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை தாண்டி எந்த தலைவர்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படின்னு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் எந்த பதவிக்கு யார் வேணாலும் வரலான்ற மாதிரியான ஓப்பன் இது இருக்கு. அதிமுகலே அதே மாதிரி இருக்கு. ஆனா திமுகல மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல்ல இல்லை. ஆனா திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவியை தாண்டி யாருமே வர முடியாத ஒரு சூழல் பல வருடங்களா இருக்குன்றது தான் குடும்ப ஆட்சின்னு எல்லாரும் மென்ஷன் பண்ணாங்க. இந்த டைனாசிட்டி பாலிடிக்ஸ்ன்றது இதைத்தான் குறிப்பா இப்போ காங்கிரஸ்லயும் திமுகல இருக்குன்றது. மற்ற குடும்ப ஆட்சின்றது அவங்க ஆட்சிக்கு வரப்போற சூழலும் இல்லை. அதே சமயத்துல வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வேற யாரும் வரக்கூடிய சூழலும் அங்க இல்லை சார். அப்படி இல்ல, இதுல யார் அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. இதுல என்ன அடுத்தடுத்த நிலைப்பாடு, எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இங்க வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நீங்க ஒரே ஒரு தலைமை, அடுத்தது உதயநிதி அவர்கள் வராங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உதயநிதி அவர்கள் என்ன சும்மா வந்து அப்படியே உட்கார்ந்துட்டாரா? அவரும் மக்களை போய் சந்திச்சு, இன்னைக்கு வெறும் 2 வருஷம் தான் சார் ஆச்சு அவர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சரா மாறி. இன்னைக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாட்டிலே நம்பர் 1, சாரி இந்தியாவிலே நம்பர் 1 ராஜாவும் பட்டாளச்சு போய் ஒன்றான காரணம் முழுக்க குடும்பத்துக்கான உங்க சொத்து, உங்க குடும்பம், உங்க நிலைப்பாடு. மத்த அமைச்சர் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? சொல்லுங்க. வாரிசுல எவ்வளவு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் சார். அசால்ட்டா அப்படியே கடந்து போவீங்க. அப்படின்னு பார்த்தா நீங்க பாமக, இப்ப பாமக யார் சார் வந்திருக்கா? அங்க இருக்கக்கூடிய அடிப்பட்ட தொண்டன் வந்து நின்னுட்டு இருக்காரா? உங்க பாமகல பிளவுபடுத்துறது திமுக தான். பண்ணிருக்க கூடாதுல்ல. இன்னைக்கு எடப்பாடி அவர்களே யாருக்காக அங்க போய் நின்னுட்டு இருக்காங்க? அவங்களோட பையன் நித்தினவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவரோட சம்பந்தி வீட்டுல ஐடி ரேட் வந்துடக்கூடாது. அதுக்காக போய் நின்று இன்னைக்கு கட்சி அடமானம் வச்சு தொண்டர்கள் வரைக்கும் இன்னைக்கு அவமானப்படுற அளவுக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள்
திமுக நித்தி ஆயோக்ல கலந்துகிட்டதே அது மாதிரியான ஒரு சம்பவத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டாங்க. சார் அப்படின்னு பார்த்தா நாங்க போய் இவங்கள மாதிரி கார் மாதிரி போய் இல்ல கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அப்படி எல்லாம் செய்யலையே. சும்மா கெத்தா அங்க போய் நின்று பேசிட்டு அதாவது இன்னைக்கு கூட தயங்கி நிக்கிறார் எடப்பாடியார். ஆனா நித்தி ஆயோக் கூட்டத்துல எல்லாம் போட்டோ எடுத்து பாருங்க. அத்தனை ஸ்டேட் முதல்வர்கள் இருக்கும் போது எங்களுடைய சிஎம், தமிழ்நாட்டுடைய சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களுக்கு பக்கத்திலே நின்று போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு வரி வருவாய் கொடுக்கறதுல இந்தியாவுக்கு முதன்மை மாநிலமா இருக்கு. தமிழ்நாட்டை நீங்க வேணாம்னு சொல்லுங்களே சார் பாக்கலாம். நாங்க சொல்றோம்ல சார், நீங்க நிதி நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் கேக்குறேன் சார். ஒரே நிமிஷம் இருங்க அண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. நான் ஒரு டேட்டா மட்டும் கேக்குறேன், பதில் சொல்லுங்கண்ணா. சார் இங்க பாருங்க சார், இப்ப இவங்க சொன்னாங்கல்ல யூபிஐ நேருவின் மகனே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி அடியாடி அடிச்சது. சரி ஓகே. ஆனா இருங்க நீங்க அப்படியே நிறுத்துங்க. அந்த நான் ஒரு பதில் வர சார், நான் ஒரு பதில் சொல்றேன். குயிக்கா என்ன ரெண்டு பேர்ட்ட கேட்க அதே வேண்டியது. மாதிரி இல்ல சார், அதே மாதிரி அதாவது இந்திரா காந்தி அம்மையார் இங்க வந்தோடனே அவர் சொன்ன வார்த்தைக்கு, கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு என்ன, ஆமா நான் எமர்ஜென்சி போட்டது தவறுதான், என்னை வந்து மன்னிக்கணும்னு சொல்லி அவங்க கேட்ட விஷயம். இதே தமிழ்நாட்டு அதே மெரினா கடற்கரையில் நடந்த அந்த மிகப்பெரிய மாநாட்டுல இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க அப்படிங்கறத யாருனாலும் வரலாறு. ஓகே, நான் மறுபடியும் நான் வரேன். இல்ல சார், இந்த ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும். அதாவது ஒரு நிமிஷம், 97ல அத்வானி அவர்கள் போயஸ் கார்டன்ல வந்து நின்னாங்க. எதுக்கு? உங்களுடைய கூட்டணி வேணும்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதாவை பாக்குறதுக்கு. அதே மாதிரி 99ல இருங்க சார், 99ல வாஜ்பாய் அவர்கள் கோபாலபுரத்துக்கு வந்து நின்னாங்க உங்களுடைய கூட்டணி வேணும். அன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர் எழுதிச்சு சார். ஒரு நிமிஷம் இல்ல, சொல்ல வர பாயிண்ட் புரியுது. ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் அங்க போறாருன்னு சொல்றீங்க. புரியுது. நான் போய் சொல்ல, நான் உண்மையை சொல்றேன். அன்னைக்கு இருக்க நியூஸ் பேப்பர்ல இருக்கு இந்த ரிப்போர்ட். என்ன சொன்னாங்க? எய்தர் போயஸ் கார்டன் சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். எய்தர் போயஸ் கார்டன் நாட் இல்ல சார், எய்தர் போயஸ் கார்டன் நாட் கோபாலபுரம். think the fact of union government ன்னு சொல்லுச்சு. அப்ப ஒரு யூனியன் கவர்மெண்டினுடைய நிலைப்பாடை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் இருக்காரு எடப்பாடி அவர்கள். உங்க பாயிண்ட் புரியுது. கண்டிப்பா நம்ம பேசலாம். நாங்க ரெண்டு பேர்ட்ட கருத்து வாங்க வேண்டிய மறுபடியும் வரேன், உங்ககிட்ட வரேன். நிறைவு கருத்துக்கு உங்ககிட்ட வரேன். ஓகே திரு ராமன் சார். இல்ல அதானியை தொடர்ந்து அதானின்னு சொல்றாங்க நாகநந்தினி. தமிழரை மணியன் அடிக்கடி சொல்வாரு, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று தமிழகத்தில் இருக்கிற திமுக தலைவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு உலக அளவில் கோடீஸ்வர பட்டியலில் இருக்கிறீங்களே, இவர்களெல்லாம் நாட்டு நட்டார்களா, களை பறித்தார்களா, மஞ்சள் இருந்து கொடுத்தார்களா? இந்த பணமெல்லாம் தமிழகத்தின் ஆட்சி என்ற பெயரில் இருந்து கொண்டு சுரண்டி எடுத்த பணம் தானே என்று சொல்றாங்க. இப்போ ஊழல்வாதி அமைச்சராக சொல்றாங்க. ஐயா திமுக சேர்த்திருக்காங்க இங்கே செந்தில் பாலாஜி, ரகுபதி, சேகர் பாபு, கே சசுரு, தண்டரம்பட்டு வேலு, சுடுகாட்டு ஊழல்புகள் செல்ல கணபதி, இப்போ வைத்திலிங்கம் உள்பட பல அமைச்சர்களை நீங்கள் சேர்த்திருக்கீங்களே, இவங்கெல்லாம் வாஷிங் மிஷினில் அறிவாலயத்தில் கொண்டு வாஷிங் மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ணி தும்பை போல் பெண் சிறப்பு, உஜாலா தந்திரன் புன் சிறப்புன்னு நீங்க போட முடியுமா? எல்லா ஊழல்வாதியும் உங்க கையில இருக்காங்க. ஊழலுடைய கருவூலம் இந்தியாவிலேயே, ஊழலுடைய கருவூலம் திமுக அறிவாலயம். இன்று பிரதமர் வந்த பிறகு பிரதமர் ப்ரூஃப் பண்ணலன்னு சொல்றேன். ஏங்க எல்லாம் பேப்பர்ல பாருங்க. அப்ப நீங்க ப்ரூஃப் பண்ண முடியுமா சொல்லுங்க? அப்ப நீங்க உங்க தலைவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரன் சாராய அதிபர்களும் சாராயாளரும் கல்லூரி அதிபர்களும் எந்த பணம் சார்? இவங்க என்ன மிராசுரா சொல்லுங்க? இல்ல மிட்டா மிராசுரா சொல்லுங்க? எல்லாம் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்த பணம் சார் வந்து சொல்லுங்க சார். இன்னைக்கு பிரதமர் மதுராந்தகம் வந்த பிறகு மக்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? மக்களுடைய மனநிலை, தொண்டர்களுடைய மனநிலை எப்படின்னா, சிறுகாலைக்கு வந்துடான்னு சொல்லுவாரு, எழுந்து மலர்ந்து எழிலுடனே நிமிர்ந்து நிற்பார் பொலிவுடனே எதிர் வருவார் துயர் களைவார் பதம் பணிவோம் பணிபுரிவோம் நாம் ஒப்பிலாத பெருமாள் அவன் ஒப்பிலியப்ப திருமால். ஏன்னா நாகாநந்தியின் வணங்குவதும் திருமால் கோயில் பக்கத்துல வணங்குறாங்க. ஆகவே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, என்டிஏ கூட்டணி வெற்றி கூட்டணி. பிரதமர் வருகையால், பிரதமருடைய வருகையால், பிரதமருடைய பேச்சால் தமிழகம் பொலிவடைந்துள்ளது. தமிழக மக்கள் குதூகலமாக அடைந்துள்ளார்கள். என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வலுவான ஒரு கட்டமைப்பு உருவாகிறது. எடப்பாடி அவர்கள் தலைமையில் சொல்லவே மாட்டேன்றீங்க சார். என்டிஏ கூட்டணி சார், தேசிய கட்சி என்டிஏ கூட்டணி. அண்ணன் எடப்பாடி ஒரு விஷயம் சார், எடப்பாடி முதல்வர், அதுல எந்த மாற்றம் கிடையாது. பட் அலையன்ஸ் என்டிஏ. இப்ப நீங்க திமுக வரும்போது தேசிய அளவில் ஐஎன்டிஏ தானே, இந்தியா என்ற போலி கூட்டணி தானே உருவாக்குறாங்க. சொல்லுங்க வந்து என்டிஏ ஒரிஜினல் கூட்டணி, மக்கள் தேசிக்கும் கூட்டணி, போலி கூட்டணின்றீங்க. இந்தியா வந்து போலி கூட்டணி, அந்த கம்பெனியே கலக்கெடுத்து போச்சுல வந்து, அதுக்காக சொல்றேன்.
ஆகவே என்டிஏ கூட்டணி 2020 வெற்றி பெறுவது உறுதி. இதை நாகாலாந்திரி பார்த்து கொண்டு மனசிலும் இது பண்ணி இதே போல் தொலைக்காட்சி விவாதத்தில் பேசலாமா பேசக்கூடாது என்று மிக விரைவில் அவரும் சிந்திப்பார் நீங்க என்பது ஒண்ணும் குறிப்பிடத்தக்கது. கவலைப்படாதீங்க நன்றி சார், நன்றி நாங்க நன்றி பாத்துக்கிறோம். சார் அது உங்களுடைய எங்க நிறைவு கருத்தை சேர்த்து பிரச்சனை. பதிவு பண்ணுங்க. வரோம். இவங்க எதை பேசுகிறாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. இன்றைக்கி வந்து முதல்வர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி தரவில்லை, நீட்டுத் தேர்வை ரத்து செய்யவில்லை, வெள்ள நிவாரணம் தரவில்லைன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்டுக்கிறார் முதலமைச்சர். ஏன்ஸ் வரல வரல, நிதி வரல அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதில் வந்து அண்ணனுக்கு என்ன மாற்று கருத்துன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிறாரா வேற எங்க இருக்கிறாரா தெரியல, எனக்கு தெரியல. அதுதானங்க டியூட் பண்ணிருக்காரு. அதை வச்சு தானங்க வந்து டபுள் இன்ஜின் ஓடிட்டு சொல்லி அதை வச்சு தானங்க இப்போ இன்னைக்கு டெபேட் எதை வச்சு ஓடிட்டு இருக்கு, எதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க தொடங்கும் போதே நீங்க அதை தானே சொல்லியிருந்தீங்க, முதல்வர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அப்படிதானே ஸ்லைடம் போட்டிருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு பாட்டு பாடி எங்களுக்கு அண்ணன் பூஜை காட்டி எப்போதும் போல் வழக்கம் போல் வந்து புளியார் தோரையும் தயிர் சாதமும் இது மாதிரி கொடுத்து ஏமாற்றி காலங்காலமாக நாங்கள் ஏமாந்து போயிருக்கிறோம். மீண்டும் அதே இடத்துல எங்களை தள்ள பார்க்குறீங்களு நியாயமா? ஒன்று என்னன்னு பாருங்கள், திமுக கூட்டணியில் இருப்பது கொள்கை கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி. மக்களை நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தான், மக்களை பிளவுபடுத்துகிற கூட்டணி கிடையாது. சரி, நீங்க குடும்ப கூட்டணி சொல்றீங்க. சகோதரி சொன்ன மாதிரி வந்து ஜி.கே. வாசன் எங்கிருந்து வந்தாரு, அன்புமணி எங்கிருந்து வந்தாரு, ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு அவங்க மகனுக்கு வந்து இன்னைக்கு அமைச்சர் குத்து, மத்திய அமைச்சர் குத்து இருக்கிறீங்க, அவரு எங்கிருந்து வந்தாரு? இப்ப நீங்க அவரெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. ஏங்க நான் வந்து பாஜகவில் இருக்கிறவங்கள தமிழ்நாட்டில் இருக்கிற வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அவங்க இப்ப தேர்தலில் வந்து ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த தேர்தலில் என்ன கணக்கு கொடுப்பாங்க அப்ப சொல்லுங்க. அவங்களுக்கு எப்படி எங்கிருந்து வந்தது? இவர் சொன்னார்ல, காற்று நட்டாயா, மலை நட்டாயா, அதை எடுத்தாயா, இதை எடுத்தாயா, மலைகளை உருவாக்கினாயா, மேகத்தை உருவாக்கினாயா, காற்றை உருவாக்கினான்னு சொன்னார்ல, அதெல்லாம் யாரு உருவாக்கிட்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். சரி சார், நிறைவு செய்யுங்க. ஓகே சார், நன்றி சார். அதுதான் நன்றி. தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது காலம் எத்தனையோ விசித்திரமான தீர்ப்புகளை எல்லாம் எழுதியிருக்கு. அதனால ஒரே திருவிளையாடல், பராசக்தி, பல திரைப்படங்கள் வசனமா போயிட்டு இருக்கு. இல்ல, காலம் எத்தனையோ விசித்திரமான தீர்ப்புகள் எல்லாம் எழுதியிருக்கு. நான் அதுக்குள்ள வரல. தமிழ்நாடு வந்து ஒரு மதசார்பற்ற சமூக ஒற்றுமையை பேணி காக்கக்கூடிய நாடு. இங்க வந்து இல்லாத ஒன்றை, மத மோதலை, ஜாதி மோதலை, இதெல்லாம் உண்டாக்குவதற்கு உருவாக்குறதே சொல்றீங்க பாத்தீங்களா? மக்கள் உருவாக்குறதுக்கு திமுக முயற்சி செய்கிறது. சார், இப்ப டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லியிருக்காரு சார், அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது என்ன கேட்டீங்கன்னா, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிற ஒரு மாநில அரசு அமையும். மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை குறித்த நேரத்தில் பெற்று நன்றி 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 தேவை செய்யக்கூடிய. ஒரு நிமிஷம், கிழக்கு வெளுக்கத்தான் போகிறது, கீழ்வான சிவக்கத்தான் போகிறது, பொழுது விடியும், விடுகின்ற நன்றி 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 திமுகவிற்கு விடை கொடுக்கிற நன்றி நன்றி நந்தினி மேம், நாகநந்தினி மேம், உங்க நிறைவு கருத்து. சார் ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு இது ஒண்ணு மட்டும். யூபி கவர்மெண்ட் இவங்க எல்லாமே பேசுறாங்கல்ல, இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு இவங்க கொடுத்த வரி வந்து 2024 25 வரைக்கும் 2,30,855 கோடி மானியம் மட்டும் 94,390 கோடி. ஆனா இது டோட்டலா பாத்தீங்கன்னா 3,20,000 கோடிக்கு மேல யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு, அதாவது யூபி உத்தரப்பிரதேஷ்க்கு இவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு இவங்க கொடுத்தது வெறும் 73,000 கோடி. இததான் சவுக்குல அடிச்ச மாதிரி எங்களுடைய முதல்வர் கேட்கிறாரு. இத்தனை விஷயத்துக்கு நீங்க ஒண்ணும் காசு கொடுக்கல. இன்னைக்கு வந்து பிரதமர் சொல்றாரு, நாங்க 11 லட்சம் கோடி கொடுத்தோம். யாருகிட்ட கொடுத்தீங்க, எங்க கொடுத்தீங்க, அதுக்கு நீங்க சொல்லுங்க. இங்க முத்ரால வந்து இவ்வளவு கொடுத்திருக்கீங்கன்னு முறைகேட்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை வெளுத்து கேள்வி கேட்டதே இதே நம்மளுடைய திராவிட மண் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க திருவிளையாடல் காட்டலாம் இல்ல சார், இது ஒண்ணு மட்டும் சொல்ல, திருவிளையாடல் இவங்க காட்டலாம் சார். ஆனா நக்கீரர் மாதிரி நாங்க கேள்வி கேட்போம். கடவுளே இருந்தாலும் குற்றம் என்ன கேள்வி கேட்கணும். நீங்க வந்து நன்றி நன்றி நன்றி. இன்னும் பல சந்தர்ப்பங்கள் விவாதிக்கலாம். சூரியன் வரணும். நன்றி 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 நன்றி. நம்முடன் நன்றி 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 நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.